ப்ராஸ்பரிட்டி முக்கியம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ப்ராஸ்பரிட்டி முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா ப்ராஸ்பரிட்டி அங்கே முக்கியம், நம்ம எதுவுமே கொண்டு வரல, எதுவுமே நம்ம கொண்டு போகிறதில்ல அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அப்போது எதுவுமே நீ கொண்டு வரல உண்மை தான், எதுவுமே நீ கொண்டு போகலை அப்படின்றதெல்லாம் இது உலக வார்த்தைகள். அப்போ இந்த உலகத்தில் வாழும்போது எதை வாங்கினாலும் நீ என்ன கொடுக்கணும்? பணத்தை கொடுத்தா தான் உன்னை கொடுப்பான். இல்லைங்க பணமெல்லாம் ரொம்ப முக்கியமாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை தானே முக்கியம்னா அது சர்ச்சில் போய் அலையிலையா சொல்லிக்கோ. இங்கே நீ என்ன பண்ண, எனக்கு பணம் கொடுத்தா தான் நான் உனக்கு கொடுப்பேன். அப்படி என்றால் நம்ம வாழ்க்கையில் செழிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் உங்களை என்ன பண்ணுவாங்க, வேறு சபையிலலாம் செழிப்பெல்லாம் முக்கியம் கிடையாது, ஆவிக்குரிய வாழ்க்கை தான். நான் ஆவிக்குரிய வாழ்க்கை முக்கியம்லாம் சொல்ல, ஆனால் செழிப்பு முக்கியம்னு சொல்ல வரேன். அப்போ பார்க்கும்போது தேவனுடைய அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் இதை சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரு. அப்போது நம்ம பார்க்கலாம் ஆதியாகமம் 1:28. ஸோ ஜெனிசிஸ் சாப்டர் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துங்களையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, ஆண்டவர் இந்த ஆதாம ஏவால உண்டாக்கின பிறகு என்னத்த கொண்டு போறீங்க, ஒரு இடத்துல விழுந்து கடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. இப்போ உங்கள் பிள்ளை பிறந்தாங்கன்னு வச்சுங்க, உங்கள் பிள்ளைய பிறந்துட்டான்னு சும்மா விடுறீங்களா? அவனை தாளாட்டி சீராட்டி நல்லா வளர்க்குறீங்க, சிறந்ததெல்லாம் கொடுக்குறீங்க. அதே போல் படித்து யாரா முன்னுக்கு ஏறான், நீ வீட்டில் ஏறுன்னு சொல்கிறீங்களா? உங்கள் பிள்ளை என்ன பண்ணுறீங்க, நல்ல கான்வென்ட்டில் அனுப்ப பார்க்குறீங்க. அப்போது நல்ல எஜுகேஷன் கொடுக்கும்போது அவன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே போல தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் நீ பலுகி பெருகணுமா? சொல்லுங்க, நீ பலுகி பெருகணும். பலுகி பெருகணும்னா நீ பலனை கொடுத்து பெருகிற ஒரு பிள்ளையா இருக்கணும். சும்மா உடம்பு மட்டும் பெருகிறது இல்லை, எல்லா விஷயத்திலையும் நீ பலுகி பெருகணும். ஆமென் சொல்லுங்க. நான் எல்லா விஷயத்திலையும் பலுகி பெருகுவேன். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம், நீ பெருக வேண்டும், பலுகி பெருக வேண்டும். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதமே நீ பலுகி பெருகணும். இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஏன் இன்னைக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் என்றால், நீங்க ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நீங்க பற்றி கொள்வது கிடையாது. எப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பற்றி கொள்கிறீங்களோ, அவர் வாக்குத்தத்தத்தை நீங்க அசட்டை பண்ணாமல் ஏற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில நீங்க பலுகி பெருகிறீங்க. என்ன ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் ஆண்டவருடைய சாயல்ல இருக்கிறேன். இந்த வானத்தை எனக்காக படைச்சார், இந்த பூமியை எனக்காக படைச்சார், இந்த சமுத்திரத்தை எனக்காக படைச்சார், இந்த மிருகங்களை எல்லாம் எனக்காக படைச்சார். இது மேல ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கார். ஆகவே நான் எல்லாமே ஆண்டு கொள்கிறேன். ஏன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நான் மதிக்கிறேன், அந்த ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்றேன், கனப்படுத்துகிறேன். அந்த ஆசீர்வாதம் என் மேல வரும்போது நான் வாளாக மாட்டேன், தலையாகத்தான் இருப்பேன். ஒரு அல்ல சொல்லுங்க, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவித்தில் பாடலானதே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. அப்ப பாருங்க, நீ பலுகி பெருகணும். சொல்லுங்க, நான் இனிமே என் வாழ்க்கையில நான் பலுகி பெருகுவேன். இது ஆசீர்வாதம். நான் தேவனுடைய பிள்ளை, அவருடைய சாயல்ல இருக்கிறேன், நான் பலுகி பெருகிறேன். சொல்லுங்க, பலுகி பெருகிறேன். பிரைஸ் தி லார்ட். எதை நீங்க கொடுத்தாலும் ஜனங்க போதும், எனக்கு நீங்க நல்லா இருங்க, இவ்வளவு யாருமே எனக்கு கொடுத்ததில்லை, அந்த அளவுக்கு
நீங்க பலுகி பெருகி மற்றவங்களுக்கு கனி கொடுக்குற ஒரு பிள்ளையா மாறணும். பலுகி பெருகுன்றது வந்து பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிஃப்ளை. நீ பலுகும்போது பெருகுவாய். நீ ஆண்டோடைய வார்த்தையை நீ பற்றி கொள்ளும்போது யூ ஆர் மல்டிஃப்ளை. நீ லைஃப்பில் இப்படி ஆகிறதுக்கு முடியாது. ஆண்டவரை விட்டுட்டு ஜூதாடுறாங்க பாருங்க, பணம் வர்றது மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவன் மல்டிஃப்ளை ஆக மாட்டான், அவன் கீழே விழுந்துருவான். ஆனால் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கான் பாருங்க, அவன் எப்பவுமே மல்டிஃப்ளை ஆவான். சொல்லுங்க, நான் மல்டிஃப்ளை ஆகிறேன், பலுகி பெருகுவேன். சொல்லுங்க, பலுகி பெருகுவேன். பெருகணும். சொல்லுங்க, எஸ், என் அக்கௌண்ட் பேலன்ஸ் பெருகணும், என் வீடு பெருகணும், நான் செய்யற ஒவ்வொரு காரியமும் பெருகணும், நான் நிறைய பேருக்கு நன்மைகளை செய்வதில் பெருகணும், இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சமா இருக்கணும். ஸோ இது ஆசீர்வாதத்தை நீங்க சந்தோஷமா சொல்லணும். அப்படியே யோசித்து யோசித்து ஒரு மாதிரி சொல்லக்கூடாது. இந்த வார்த்தை வந்து இந்த காதல போட்டு அந்த காதல இல்ல, காதல போட்டு வெளியே விடவே கூடாது, உள்ள இழுத்துக்கணும். இந்த வார்த்தையை இழுத்து கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில வந்து மாற்றங்கள் வரும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க என்ன பண்ணுமா, பூமியை நிரப்பணுமா. சொல்லுங்க, ஹலோ சொல்லுங்க. உங்க வீட்டை கூட எல்லாம் சாமான்களால், எல்லாம் ஜாமான்களால் என்ன பண்ணோம், நல்ல நல்ல சாமான்களாக நிரப்பணும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இவன் பிறந்ததுலேருந்து எதோ வருதோ எல்லாமே வாங்கிட்டு வந்து நிரப்பிடுறான். ஒன்றெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டோம், நிறைய தான் வாங்கிட்டு வருவோம். இப்போ வீடு நிரம்பணும். சொல்லுங்க, வீடு நிரம்பணும். உன் வீடு மாத்திரம் இல்லை, உன் வீட்டுக்கு யாரை வந்தாலும் அவங்களையும் நிரப்பி அனுப்பணும். பாருங்க, பூமியை நிரப்பு. அப்ப நீ பலுகி பெருகினா தான் பூமியை நிரப்ப முடியும். அப்போ வார்த்தை மல்டிப்ளைன்றது உன்கிட்ட இருக்கிற பெருக்கத்தின் விதைய நீ விதைக்கும் போது பூமியும் நிரம்பும். அப்போ விதைக்காமல் இருந்தாக்கா பூமி நிரம்பாது. அப்போ தேவ அன்பு பிள்ளைகளை, கரெக்ட் தானே, சம்பளத்தை வாங்கி வீட்டில் பத்திரமா வச்சிருந்தாக்கா இருக்கும், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆரோக்கியம் போயிட்டு வியாதி வந்துடும். வருமா வராதா? அப்போ உங்க சம்பளத்தை எத்தனை டாக்டர்கிட்ட கொடுக்கும்போது அந்த சம்பளம் அதுக்கு பத்தாது. பார்த்தீங்களா? அப்போ உங்ககிட்ட என்ன இருக்கிறதோ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பற்றி கொண்டு நீங்க செயல்படும் போது அந்த சம்பளம் காலி ஆகாது. நீ எவ்வளோக்கு எவ்வளோ விதைக்கிறியோ அது வந்துட்டே இருக்கும். நீங்க உங்க வீடு பலுகி பெருகும், நிரப்பப்படும். சொல்லுங்க, என் வீடு வந்து தரித்திர வீடு இல்லை, நிரப்பப்பட்ட வீடு. என் வீட்டுக்கு யார் வந்தாலும் நான் அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்து நான் அனுப்புவேன். காரணம், என் தேவன் பெரியவர், நான் சாதாரண பிள்ளை அல்ல, நான் நிரம்பி வழிகிற பாத்திரம். சொல்லுங்க, ஆண்டவர் வந்து சொல்றாரு இல்லையா, தாவீது கூட சொல்றான், நிரம்பி வழிகிற பாத்திரமாக ஆண்டவர் மாத்துவார். நிரம்பி வழியணும். சொல்லுங்க, நிரம்பி. இந்த வார்த்தை சொல்லும் போது உங்களுக்கு சந்தோஷம் ஆகணும். நான் நிரம்பி வழிகிறேன், நான் குறையா இருக்க மாட்டேன். வாயை திறந்து டிக்ளேர் பண்ணிட்டே இருக்கும்போது உங்க வாழ்க்கை வந்து மாறும். அப்போ தேவ அன்பு பிள்ளைகளை பாருங்க, நான் பூமியை நிரப்ப போகிறேன். சொல்லுங்க, ஒரு உழவன் வந்து விதையை எடுத்துட்டு வயலுக்கு போனால் அவன் என்ன பண்ணுறான், அந்த எவ்வளோ பூமி இருக்குதோ அவன் வந்து விதைக்கிறான். விதைக்கும் போது இவங்கிட்ட போந்து தான் தெரியும். நம்ம நினைக்கிறேன் விதை போச்சேன்னு. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் 2 நாள் கழித்து வரும்போது அவன் பூமி வந்து மண்ணாக இருந்த பூமி இப்போ பசுமையான பொன்னாக காணப்படுகிறது. கைகளை தட்டுங்க. கரெக்ட் தானே? சில மண் வந்து கருப்பாக இருக்கலாம், சில மண் வந்து ஒரு மீடியம் கலரில் இருக்கலாம், சில மண் அது என்ன இருக்கலாம், கொஞ்சம் சோப்பாக கூட இருக்கலாம். ஆனால் நீ விதைச்ச விதை
என்ன ஆயிடுது, அந்த பூமிக்குள்ள வேர் விட்டு முளைக்க ஆரம்பிக்குது. முளைக்க ஆரம்பிச்சது வளர ஆரம்பிக்கிறது. வளர்ந்த அந்த பூமியில நீ என்ன விதைச்சியோ 1000 மடங்கு, 100 மடங்கு அல்ல, 1000 மடங்கு மூட்டை மூட்டையாக நீங்க வெள்ளாமை செய்யும்படியாக, அறுவடை செய்யும்படியாக ஆண்டவர் அவர் விளைய வைக்கிறார். அப்போ விளைச்சலுக்கு காரணம்னா, நீ விதைக்கும் போது அது உள்ள வேர் விட்டு ஆண்டவர் நீ விதைச்சத உனக்கு 100 அதிகமாக உனக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, நாம் தேவனுடைய சாயலா இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டோடைய பாதத்துல உட்கார்ந்து ஆண்டோடைய வசனங்களை கேட்கும் போது, அப்போ ஆண்டோடைய வார்த்தையை நம்ம இழுத்து கொள்ளும் போது, அந்த போதனைக்கு நம்ம விதைக்கும் போது நீ 100 நீ ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ உன்னால பூமி பசுமையாக மாறுகிறது. சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரால இருந்தாலும் ஏனாலையும் பூமி பசுமையா மாறுகிறது. வெறும் வீட்டுக்காரால மட்டும்னு வேதம் சொல்லல. அப்போ ஆண்டவர் வசனத்தை வாசிக்கிற யாவரும் நீங்க பலுகி பெருக போறீங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க பூமியை நிரப்ப போறீங்க. அது மாத்திரம் இல்ல, அதை கீழ்ப்படுத்த போறீங்க. எப்ப நீங்க பலுகி பெருகிறீங்களோ அப்பதான் எல்லாத்தையும் நீங்க கீழ்ப்படுத்த முடியும். நீங்க பலுகி பெருகலன்னா நீங்க கீழ்ப்படுத்தவே முடியாது. உங்க பிள்ளைங்க பாருங்க, உங்க பேச்சு கேட்டுட்டே இருப்பாங்க. சந்தோஷம். படிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் உங்க பேச்சு கேட்பாங்க. எப்போ வேலைக்கு போயிட்டு சம்பளம் கைக்கு வருதோ அவங்க பேச்சே மாறி இருக்கும். நீங்களும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மரியாதை கொடுப்பீங்க. மகா அப்படின்னு இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒன்றுத்துக்கு உதகாதவன் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது நீங்கள் பலனை கொண்டு வரும்போது உங்களுக்கு கனம், உன் தகப்பனாகட்டும் உன் தாய் ஆகட்டும் உன்னை கண்டு பெருமைப்படுவாங்க. அப்போ பலன் கொடுக்கும்போது எல்லாரும் உன் வார்த்தையை கீழ்ப்படிய, அதாவது உன் வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவர் செய்கிறார். அதனால தான் நாம் பலுகி பெருகணும். சொல்லுங்க. ஐயா விடு, அவர் சம்பாரிச்சுன்னு வராரு, நான் உக்காந்து இருக்கேன், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது நீ எதை வச்சு கையிட்டு செய்கிறியோ அதை மூலமாக பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்வார். நீ கையிட்டு செய்ததெல்லாம் ஆண்டவர் பலுகி பெருகும்படியாக கிருபை செய்வார். பாருங்க, அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் நீங்க ஆண்டு கொள்ள வேண்டும். நீங்க என்ன பண்ணும்? அப்போ ஆகாயத்து பறவை உன்னை விடிய மேல பறக்குது பாரு, அதையும் நீ ஆண்டு கொள்ளணும். புரிஞ்சுங்களா? அப்போ சமுத்திரத்துக்குள்ள இருக்கிற மீன் மச்சங்களையும் நீ ஆண்டு கொள்ளணும். அது மாத்திரம் இல்ல, பூமியில் மேல நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும், அப்படி என்றால் மனுஷனை கூட நீ ஆண்டு கொள்ளணும். ஜீவ ஜந்துகள், ஜீவன் உள்ள எல்லாத்தையும் நீ ஆண்டு கொள்ளணும். ஆண்டோடைய வசனத்தை நாம் பற்றி கொள்ளும் போது அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்க பாத்திரமாக மாறுறீங்க. புரிஞ்சுங்களா? அப்ப ஆண்டு கொள்ளனா நீ பலுகி பெருகணும். அப்ப இந்த பலுகி பெருகிறது தான் இந்த ப்ராஸ்பரிட்டி. புரிஞ்சுங்களா? ஹல்லேலூயா. கரெக்டா? என்ன ஜாதின்னு இங்க ஒட்டி இருக்காது. ஆனா நீ செழிப்பா இருக்கும்போது உன் மேல இருக்க உடையாகட்டும், நீ போட்டு இருக்கிற ஆபரணங்கள் ஆகட்டும், அது செழிப்புன்னு காட்டும். ரெண்டு விதம் இருக்குது. ரவுடித்தனமான செழிப்பு, இன்னொன்று ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற செழிப்பு. உலக பிரகாரமான செழிப்பு மற்றவங்களுக்கு இடைஞ்சலாக தான் இருக்கும். ஆனால் தேவ செழிப்பு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ பிசாசுகிட்ட இருக்கிறதெல்லாம் மற்றவங்கிட்ட பிடுங்கி வயிறு எரிய வச்சு இது பண்ணுறது. ஆனால் ஆண்டவர் கொடுப்பது
உங்ககிட்ட இருக்கிறது இல்லாதவங்களுக்கு வாரி கொடுக்கிற ஒரு செழிப்பு. ஒரு அல்ல சொல்லுங்க. அப்போ ப்ராஸ்பரிட்டி ரொம்ப முக்கியம். சில சபையில் என்ன பண்ணுவாங்க, இதை பத்தி போதிக்கவே மாட்டாங்க, இதெல்லாம் தப்பு இப்படியெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை என்ன பண்ணுவாங்க, இன்னும் அப்படியே தான் என்ன பண்ணுவாங்க, மூக்குக்கும் ஒன்றும் இல்லை, காதுக்கும் ஒன்றும் இல்லை இல்லையா, ட்ரெஸ்ஸும் நீங்கள் போடக்கூடாது, வெள்ளையாக தான் இருக்கணும். அதுக்கு பதில் நீங்கள் பரலோகத்துக்கு போனாக்கா போயிடலாமே மேலே, ஏன் வந்தீங்க? இந்த உலகத்தில் அப்போ எப்படி வாழணும் இப்போ சொல்கிறேன் பாருங்க, எப்படி வாழணும். இப்போது வேதத்தில் இருக்கிறது நான் சொல்கிறேன். 3 யோவான் 2 3 John verse 2. பிரியமானவனே, ஆண்டவருக்கு பிரியமானவருக்கு பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ ஆத்மாக்குள்ள தேவ வார்த்தையை நீ கொடுக்கும்போது, ஆமாம் பாஸ்டர், ஆத்மால தான் நம்ம வாழணும், உலக பிரகாரம்னாக்கா அப்போ நீ பரலோகத்தான் போயிடணும். இங்கே நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ ஆண்டவர் ஏன் இந்த பூமி மேலே ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? நான் 1வது வசனத்தை சொன்னேன், ஆதியாகமம் 1:28 எல்லாவற்றிலும் நீ பலுகி பெருகணுன்றது ஆண்டுடைய வசனம். இங்கே நாம் பார்க்கும்போது ஆத்மா வாழ்வது போல நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தேவனை விட்டு பணம்னு போகும்போது நீங்கள் ஆத்மா வாழ்வது போல வாழ்வது கிடையாது. அப்போ தேவனை பற்றி கொண்டு நீ ஜீவிக்கும் போது உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு வரும். ஆமென் சொல்லுங்க. எல்லாமே உனக்கு வரும். ஒரு சந்தோஷம் சொல்லுங்க. எல்லாமே உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்திருக்கும் நாம பெஸ்ட் பீப்புள். சொல்லுங்க ஹலோ. எஸ், பிரியமானவனே சொல்லுங்க. ஆத்மா வாழ்வதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. வெறும் ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொல்லு. நீ எல்லாவற்றிலும் சொல்லுங்க, நான் எல்லாவற்றிலும். அப்ப என்ன எல்லாவற்றிலும்னா, நான் ஜபத்திலும், ஹல்லேலூயா, வாழ்விலும், தாழ்வெல்லாம் வராது நமக்கு, வாழ்விலும் ஆசீர்வாதத்திலையும், ஹல்லேலூயா, செய்யற வேலையிலையும் ஆரோக்கியத்திலையும் நான் நல்லா வாழ்ந்து நான் மற்றவங்களுக்கு கொடுப்பதிலையும் நான் சுகமா இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. அப்போ எல்லாவற்றிலும் வாழுகிற ஆசீர்வாதத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். தேவ அன்பு பிள்ளைகளை, அப்ப பாருங்க, தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, இங்க ஆண்டவர் சொல்றார், நீ சகலத்தையும் மேலையும் ஆளுகை செய்யணும். ஆளுகை செய்யணுன்றது டொமினியன். இட் கோயிங் டு சே டொமினியன். இந்த வார்த்தையை காதுல கேட்கக்கூடாது, சப்கான்சியஸ்ல நம்ம கேட்கணும். நீங்க உள்ளத்துல பதிய வச்சு இந்த வார்த்தையை நீங்க நினைத்து நினைத்து செயல்படும் போது உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் கதவு திறக்கும். உன் பணம் வீணாகாது. நீ சம்பாதிக்கிறது அது உன்கிட்ட இருக்கும், இன்னும் வந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா, இன்னும் வந்துட்டே இருக்கும். அது ஆசீர்வாதத்து மேல ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். bless you. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். சொல்லுங்க, நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து. சொல்லுங்க, எல்லாவற்றிலும். அப்போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு 100 ரூபாய் கட்டுகள் இருக்கிறது, 200 ரூபாய் கட்டுகள் இருக்கிறது, 500 ரூபாய் கட்டுகள் இருக்கு. நீங்க ஆவிக்குரியதை வச்சுங்களா? ஆனா நான் ஆண்டவருக்குரியவர். ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரியர்னு சொல்லிட்டு வேஷம் போடுறது இல்லை. நம்ம ஆண்டவருக்குரிய இந்த உலகத்துல வாழுகிறோம். நம்ம யாருக்கும் கம்மி இல்லைன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ உங்களுக்கு எந்த கட்டுகளை நீங்க எடுப்பீங்க? எந்த கட்டுகளை எடுப்பீங்க? 100 ரூபாய் கட்டுகளை எடுப்பீங்களா, 200 ரூபாய் கட்டுகளை எடுப்பீங்களா, 500 ரூபாய் கட்டுகளை எடுப்பீங்களா? ஹல்லேலூயா. இல்லையா? ஆனா நீங்க 500 ரூபாய் கட்டு எடுப்பீங்க, நான் மொத்த கட்டுகளும் எடுத்துக்குவேன். கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. வச்சிட்ட பிறகு எனக்கு தான் அது.
ஹல்லேலூயா. அப்போ தேவ அன்பு பிள்ளைகளே, ஆசீர்வாதத்தை நம்ம பற்றி கொள்ளுகிற ஞானம் நமக்குள்ள இருக்கணும் இல்லையா? அப்ப யோசித்து பாருங்க. அப்போ எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமா இருக்கணும். அப்போ தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, இந்த சுகமா இருப்பது என்னன்னா, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்குதுன்னா, நீ செய்யற வேலையில கஞ்சூசா இருக்கக்கூடாது. நீ செய்யற வேலையில ஆசீர்வாதம் பெருகணும். சொல்லுங்க. அப்புறம் உன் வாழ்க்கையில சந்தோஷம் பெருகணும். சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல, உன் சரீரத்துல ஆண்டோட வார்த்தையை நினைக்கணும். மருந்து இல்லை, மருந்தை நினைச்சானாக்கா பலவீனமாயிடுவேன். ஆண்டோடைய வார்த்தை நினைக்கும் போது நோயே வராது. ஆதாம ஆண்டவர் நோயோட உண்டாக்கல, அவன் பாவம் செய்த பிறகுதான் அவனுக்கு நோய் வந்தது. ஸோ எப்பவுமே நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளும் போது நம்ம ஆசீர்வாதமா தான் இருப்போம். அப்படின்ற செழிப்பு ஆண்டவர் நம்ம கொடுத்த ஆசீர்வாதம். அதை நம்ம யாருக்கும் விட்டு கொடுக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. அப்போ தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, செழிப்பு சரியா தப்பா? பணம் சரியா தப்பா? என்ன சொல்லுவேன் நான் இல்லையா? அதான் வார்த்தைகளை கேட்கணும். வார்த்தை கேட்டீங்கன்னா நீங்க ஆண்டவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீங்க செய்ய முடியும். பணம் சரியா தப்பா கரெக்டா சொல்லணும். அப்போ தேவ அன்பு பிள்ளைகளை, 1 தீமோத்தேயு 6:10 இங்க என்ன சொல்லுது பாருங்க. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு நழுவி அது அநேக வேதனைகளால் தங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பணம் எல்லா தீங்குக்கு வேறா இருக்குதுன்னு சொல்ல, பண ஆசை. சொல்லுங்க. இது சொல்லி இவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மற்ற பாஸ்டர்ங்கெல்லாம் உங்களை வஞ்சிப்பாங்க. பணம் பின்னாடி போகக்கூடாதுப்பா. யார் தவறு செய்வானோ அவன் என்ன பண்ணா, மூஞ்ச மூடிக்கிறான், முகத்தை மூடிக்கிறான். நீங்க எல்லாம் டிவியில் பார்த்தீங்களா, தவறு எதனா சேர்ந்துட்டா என்ன பண்ணுவாங்க, முகத்தை மூடிப்பாங்க, தலைமையில துணியெல்லாம் போட்டுக்குவாங்க. ஆனா நீங்க ஆண்டவர் கிட்ட வரும்போது தாலி கட்டின பிறகு அந்த வேல் எடுப்பாங்க தெரியுமா? இனிமேல் இந்த முகத்தை நீ பார்த்து கொள்ளலாம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளையா மாறும்போது உனக்கு வேலையே கிடையாது. ஆண்டவர் உனக்கு பாதுகாப்பா இருப்பார். அதுக்காக நீங்க துணிகளை போடக்கூடாதுன்னு நான் சொல்லல, அசிங்கமா போகணும்னு நான் சொல்லல. அப்போ நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கும்போது எல்லா ஒழுக்கங்கள் உங்களுக்குள்ள வருகிறது. அப்போ தேவ அன்பு பிள்ளைகளை, பணம் நமக்கு தேவை. பணம் நமக்கு தேவை. ஆனா 1வது கமாண்ட்மெண்ட் என்ன? எல்லாவற்றிலும் ஆண்டவரை நேசிக்கணும். ஆண்டவரை நேசிக்கும் போது அவருடைய ஆசீர்வாதம் வானத்து கீழே பூமிக்கு மேல நடமாடுகிற சமுத்திரத்தில் உள்ள மச்சங்கள் மேல எல்லாவற்றிலையும் நீ ஆளுகை செய்யணும் போது பணம் இருந்தா தான் நீ செய்ய முடியும். அப்படி என்றால் அந்த பணம் என்பது தேவ ஆசீர்வாதம். அப்ப தேவனை நேசிக்கிறவங்க நீங்க நன்மையை செய்வீங்க. பண ஆசை வேற, தேவனை இச்சிக்கிறது வேற. தேவனை இச்சிக்கிறவன் பணம் வந்தா அவன் 100,000 சபைகளை கட்டுவான். ஆனா அதே உலகத்தான்கிட்ட பணம் போச்சுன்னா அவன் பாரும் இது அதெல்லாம் கட்டி ஊரே நாசப்படுத்துவான். ஹல்லேலூயா. புரிஞ்சுங்களா? நமக்கு பண ஆசை இல்லை, கடவுள் தான் ஆசை. ஆனா கடவுளை நம்ம ஆசைப்படும் போது, அவர் நேசம் பண்ணும்போது பணம் நம்ம பாதப்படியில் இருக்கும். பணம் நமக்கு சாமி கிடையாது, சாமி தான் சாமி. சொல்லுங்க. சாமி தான் சாமி. உங்ககிட்ட சாமி இருந்தா உன் கையில பணம் இருக்கும், அது காமி. ஹல்லேலூயா. உங்ககிட்ட சாமி இல்லைன்னா உங்ககிட்ட பிசாசு தான் இருப்பான். பிசாசு உங்க பணத்தை திருட வருவான். ஆனா ஆண்டவர் உங்ககிட்ட இருந்தா
நீ தரித்திரமா இருக்கவே முடியாது. இதுதான் ப்ராஸ்பெரிட்டி. சொல்லுங்க, இதுதான் ப்ராஸ்பெரிட்டி. ஹல்லேலூயா. அப்ப தேவ அன்பு பிள்ளைகளை பாருங்க, நிறைய பேர் தப்பா போதிப்பாங்க. பிரதர் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, எப்படி போகணும் சொல்ற வார்த்தையை தப்பா சொல்லுவாங்க. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பலுகி பெருகணும்னு. இப்ப இயேசு வனாந்தரத்துல இல்லையா, நீங்க யாருன்னா சாப்பாடு கொடுங்கன்னா யாரும் கொடுக்கல. ஒரு சின்ன பையன் 10 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பையன் 5 ரொட்டி 2 மீன் எடுத்து கம்ப்ளீட்டா ஆண்டவர் கொடுக்குறானா இல்லையா? கொடுத்தானா இல்லையா? ஏன் கொஞ்சம் சாப்பிட்டு கொடுத்துருக்கலாமே? அவனுக்கு என்ன தெரியுமா, ஆண்டவர் இருக்கும்போது எனக்கு பசி இல்லை, ஆண்டவர் எனக்கு எல்லாமே பார்த்துக்கொள்வார், அவர் தான் எனக்கு எல்லாமே, அவரே எனக்கு ஜீவ ரொட்டி இருக்கும்போது இந்த ரொட்டி எதுக்குன்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். கொடுக்கும்போது பாருங்க, ஆண்டவர் பாருங்க அந்த அப்பத்தையும் அந்த மீனும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, எப்போ நீங்க உங்க கைக்கு வருகிறத தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்றீங்களோ அது பெருகும். கைகளை தட்டுங்க. எஸ், எப்போ நீங்க உங்க கையில கொடுக்கிற ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது, ஸ்தோத்திரம் பண்ணாலே போதும் உன் தரித்திரம் விழுந்துடும். ஸ்தோத்திரம் பண்ணாலே போதும் உன் ஆசீர்வாதம் பெருகும். ஸ்தோத்திரம் பண்ணாலே போதும் உன் தடைகள் விழுந்துடும். ஸ்தோத்திரம் பண்ணாலே போதும் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். ஆண்டவரேன்னு ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். bless you, bless you, bless you. Yes, ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். எரிகோ கோட்டை விழுன்னு சொல்லல, அவங்க பெரிய ஸ்துதித்து ஆர்ப்பரித்தாரங்க, ஸ்தோத்திரம் பண்ணாங்க. எரிகோ கோட்டை விழுந்தது. நீ எப்ப ஆண்டவரை நம்பி நீ ஸ்தோத்திரம் பண்றியோ, கஷ்டங்களும் முன்னாடி இருக்காது, ஆசீர்வாதம் வரும், உன் கஷ்டம் விழுந்துரும். ஆசீர்வாதம். துதிக்கிறவன் தான் தேவ பிள்ளை. யார் துதிக்கிறானோ அவன் மேல தேவ பிரசன்னம் வரும். தேவ பிரசன்னம் வரும்போது உன் பக்கத்துல எந்த ஒரு வியாதியும், எந்த ஒரு குறையும், எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாம ஓடி போயிடும். ஓடி போவா இல்லையா? முதல்ல என் ஃப்ரெண்டுங்க இருந்தாங்க, காலேஜ் போகும்போதாகட்டும் ஸ்கூல் போகும்போதாகட்டும் ஃப்ரெண்டுங்க. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டுங்களில் எங்கள் நிறைய சினிமா பார்ப்போம். எப்போ நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டேனோ, சினிமா பார்க்குற தப்பு இல்லை, எனக்கு பிடிக்கிறது இல்லை, எனக்கு நேரம் இல்லை, ஆண்டவர் பற்றி யோசிக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போ ஆண்டவருக்குள்ள வந்துட்டனோ, என் நண்பருங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்காக சண்டே இல்லை, அங்க வர்றதே கிடையாது. அப்போ யோசித்து பாருங்க, நண்பனே வர்றதில்லை, அதே போல விரோதி வருவானா? வர முடியாது. அதே போல தரித்திரம் வருமா? வராது. நீ எப்போ துதிக்க ஆரம்பிக்கிறியோ ப்ராஸ்பரிட்டி உனக்கு வரும். சர்ச்சுக்கு அது கேட்க வர்றதில்லை, நாம ஆண்டவரை துதிக்க வந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகள் நீங்கிடும். ஆண்டவருக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். உன் தலையில இருக்க கூந்தல் எல்லாம் அவர் எண்ணி இருக்கிறார். உனக்கு என்னென்ன தேவைன்னு தெரியும். நீ துதித்தாலே போதும், உனக்கு எல்லாமே ஆண்டவர் பல்கி பெருகும்படியாக ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. எஸ் எஸ், நீ துதிக்கும் போது எல்லாமே உனக்கு கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்போ தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, அப்போ பணம் சரி சொல்லுங்க, பணம் சரி. ஆனா பணத்தை காட்டில எனக்கு ஆசை ஆண்டவர் மேல. பணம் காலு கீழே வேணும், தேவன் என் உள்ளத்துல வேணும். அப்போ தேவன் இருந்தனா அந்த பணம் என் காலடியில் இருக்கும். பணம் என்ன ஆளுகை செய்யாது, நான் பணத்தை ஆளுகை செய்வேன்.